உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சதுல 25 இயர்ஸ்ல இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் 5000. 10 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாரு, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எதுவும் எடுக்கல, எதுவும் வித்ட்ராலாம் பண்ணல, அப்படியே விட்டுட்டாரு. 55 வயசு வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவர் எவ்வளவு மேக் பண்ணுவாரு? So welcome everyone. Suppose உங்களால ஒரு 5000 rupees every month இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களை ஒரு crore பத்தி ஆக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? Well, in the video we are going to cover one of the most important tool in finance, SIP. ரொம்ப சிம்பிளான டேர்ம் தான், but let's try to cover some of the deep insights of SIP. So let's learn. So let me start with something interesting. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நான் SIP பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன ஸ்டாப் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாரு, SIPன்றதே ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்டு சம்திங். இது ஒரு வேலிடான கொஸ்டின் அண்ட் இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கரெக்டா? டெஃபினட்டா ஸ்கூல்ல இதை சொல்லி தர மாட்டாங்க, ரைட்? ஸோ ஐ தாட் வை டோன்ட் வி மேக் அ கம்ப்ளீட் வீடியோ ஆன் SIP கவரிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் SIP. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்ட கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன். எஸ்ஐபின்னா என்னது? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஸ்ஐபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து இட்ஸ் அ மெத்தட், இட்ஸ் அ வே ஆஃப் இன்வெஸ்டிங். சி, அதாவது நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன், லெட்ஸ் சே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். கரெக்டா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். பட் நான் எவ்ரி மந்த் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்ல, அந்த மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குல்ல, அதுதான் எஸ்ஐபி. வெயிட் பண்ணுங்க, இன்னும் சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஸோ லெட்ஸ் சே எவ்ரி மந்த் நான் ஒரு 5000 rupees இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எவ்ரி மந்த் 5000 rupees இன்வெஸ்ட் பண்றேன். இந்த மெத்தட் இருக்குல்ல, இதுதான் எஸ்ஐபி. ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா எவ்ரி மந்த் நான் இன்வெஸ்ட் பண்றேன். இது ஒரு பிளான் தானே எஸ்ஐபி. ஸோ சிஸ்டமேட்டிக்கா நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அது ஒரு பிளான். கரெக்ட்? இட்ஸ் அ பிளானிங். தட் இஸ் கால்ட் எஸ்ஐபி. இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங், இட்ஸ் அ வே ஆஃப் இன்வெஸ்டிங். இதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது ரொம்ப பேசிக்கான திங், பட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிஃபோர் டைவிங் இன்டு தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். கரெக்டா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். Now, let me cover what are the benefits of SIP. இதுல நான் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னு சொல்றேன். That's very much important. Okay. So first, let me start with something simple. அதாவது first benefits என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, see, everyone knows இது ரொம்ப அஃபோர்டபுள். கரெக்டா? அஃபோர்டபுள். ஏன் அஃபோர்டபுள்? ஈவன் 500 rupeesல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜெர்னி. ஸோ அதனாலதான் எஸ்ஐபி வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்டோ டிசிப்ளின்னா சிம்பிள். நான் சொன்னேன்ல, அதாவது எவ்ரி மந்த் நீங்க வந்து 5000 இல்ல வாட் எவர் திங்ஸ், ஓகே, 1000 or 500 எதுல இருந்துன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் அந்த பர்டிகுலர் டேட்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அது கட் ஆகி அந்த பர்டிகுலர் ஃபண்ட்லயோ வாட் எவர் இட் இஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு டிசிப்ளின் ஆயிடுதுல உங்களுக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்வெஸ்டிங்ல டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் ரன்ல அதுதான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம அப்கமிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு, அதுலயும் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் சம்திங் இம்பார்ட்டன்ட் நான் இந்த செக்ஷன்ல சொல்றேன்னு சொன்னால, ஆர்சிஏனா வெட். சி, ஆர்சிஏனா ரொம்ப சிம்பிள் தான். ஆர்சிஏனா ரொம்ப சிம்பிள், ருபி காஸ்ட் ஆவரேஜிங். இதுதான் அந்த இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க புரிஞ்சுக்கணும். வெயிட், லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது நான் என்ன சொன்னேன், லெட்ஸ் சே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி மந்த் 1000 rupees இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்ரி மந்த் 1000 rupees இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங் நீங்க லேர்ன் பண்ணணும். அதாவது இப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த ஷேருக்கு ஒரு பிரைஸ் இருக்குல்ல, கரெக்ட்? 100 rupees 200 rupees நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். அதை வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்குல்ல, அது பேர் என்னது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல? என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. ஷேர்ல அது ஷேர் பிரைஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்குல்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய பிரைஸ், அது பேரு என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய பிரைஸ் இப்படி கூட சொல்லிக்கோங்க, இந்த ஷேர் பிரைஸ் எப்படியும் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுடைய பிரைஸ் 100 rupeesன்னு வச்சுக்கலாம். பட் டெக்னிக்கலா இது எப்படி கூப்பிடுவாங்க? என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 100 rupeesன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 1000 rupees எவ்ரி மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா,
அதாவது 1000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க எவ்ரி மந்த். ஓகேவா? 100 rupees தானே அதோடைய NAV, நெட் அசெட் வேல்யூ. இப்போ உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும்? ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான திங். அதாவது லெட்ஸ் சே ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 100 rupees வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 500 rupees இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்ப ஓகே, ஷேர் பிரைஸ் 100, நான் 500 rupees இன்வெஸ்ட் பண்றேன்னா உங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கிடைக்கும்? 5 ஷேர்ஸ் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி இப்ப NAV வந்துட்டு எவ்வளவு இருக்கு? 100 rupees இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 கிடைக்கும்ல. சிம்பிளா யூனிட்ஸ் கிடைக்கும். 10 யூனிட்ஸ் கிடைக்கும். ரைட்டா? சி, ஷேர் பிரைஸ் எவ்வளவு, அதாவது ஒரு ஷேர் வந்து 100 rupees, 500 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 5 ஷேர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய பிரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு 10 யூனிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ்ல நம்ம ஷேர்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டுட்ல நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்ட்டு. ஸோ நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்றேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பிரைஸ் 100னா அப்போ 1000 டிவைடட் பை 100 எவ்வளோ? 10. ஏன்னா 10 ஷேர்ஸா? கிடையாது, 10 யூனிட்ஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 10 யூனிட்ஸ் கிடைக்குது. சூப்பர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட்ஸ் சே மார்க்கெட் வந்துட்டு கிராஷ் ஆச்சு. ஸோ அதனால உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டோடைய அந்த NAV இருக்குல்ல, அது வந்து 50 rupees ஆயிடுச்சு. இது 100 இருந்துச்சுல்ல, இப்போ வந்து அது 50 rupees ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 1000 டிவைடட் பை 50 என்ன? கேட்டுட்டே போங்க, நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஐ கெஸ் 20ல 20 யூனிட்ஸ் கிடைக்குமா? ரைட். ஸோ லெட்ஸ் சே இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ உடனே இப்போ உங்களுக்கு அந்த 50 rupees, அதாவது 100ல இருந்து 50 ஆச்சு, இப்போ 50ல இருந்து 80 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ இருக்கும்? 100,080னா 12.5 12.5 யூனிட்ஸ். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 100ல இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு 10 யூனிட்ஸ் கிடைச்சது. அப்புறம் கொஞ்சம் 50ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணீங்க, 20 யூனிட்ஸ் கிடைச்சது. அமௌண்ட் அதே 1000 தான். 80 rupees ஆச்சு, 12.5 யூனிட்ஸ். இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட் எப்பெல்லாம் கீழே வருதோ, அதாவது டிப் ஆகுதோ, அப்பெல்லாம் யூ ஆர் கெட்டிங் மோர் யூனிட்ஸ். கரெக்டா? அட் த சேம் அமௌண்ட். அப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும்ல. யூஆர் கெட்டிங். தட் இஸ் வை திஸ் கான்செப்ட் பீப்புள் கால் இட் அஸ் அதாவது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர் கெட்டிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் SIPல. லம்சம்ல இது கிடைக்காது. லம்சம்ன்றது ஒரு நியூ டேர்மா இருக்கும். சப்போஸ் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இஃப் யூ கமெண்ட் ஐ வில் மேக் அ கம்ப்ளீட் வீடியோ ஆன் லம்சம். லம்சம்ல இந்த அட்வான்டேஜ் மிஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் SIP நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து நான் பெனிஃபிட் சொல்லிட்டு நான் ரிஸ்க் சொல்லலாம் எப்படி. ஸோ ஐ வில் டெல் சம் ஆஃப் த ரிஸ்க்ஸ். சி, ரிஸ்க்ஸ் ஆஃப் SIP. கண்டிப்பா எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கும்ல. ஸோ வி ஹேவ் டு சி. அதாவது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க் தான். நீங்க இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? டிவில ஒரு ஆட் வரும். அதாவது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, SIP அதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு அட் லாஸ்ட்ல ரொம்ப ஸ்பீடா இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, சி, எப்பயுமே மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போயிட்டு இருக்காது. கரெக்டா? தேர் வில் பி சம் டிப். கரெக்டா? அது சம்டைம்ஸ் கிராஷா இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் ஸ்மால் டிப்பா இருக்கலாம். பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும்ல மார்க்கெட்ல. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் மேல போயிட்டு இருந்துச்சுன்னா யூ வில் ஃபேஸ் ரிட்டர்ன்ஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ண மார்க்கெட் கீழே போச்சுன்னா வாட் யூ வில் சி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்டிங் மந்த்லேயே நெகட்டிவ் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா? ஸோ மார்க்கெட் ரிஸ்க் எப்பயுமே இருக்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், நீங்க உங்க மைண்ட்ல இருக்கணும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா புவர் ஃபண்ட். புவர் ஃபண்ட்னா அதாவது புவர் பர்ஃபார்மிங் ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணி, இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. லெட்ஸ் சே உங்க ஃப்ரெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்றாங்க, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பில இன்வெஸ்ட் பண்றீங்க. அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, ஆனா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் மேல தப்பா இல்ல உங்க மேல தப்பா? ரைட்ல. ஸோ புவர் பெர்ஃபார்மிங் ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தென் ஆல்சோ யூ ஆர் டூயிங், தேர் இஸ் அ ரிஸ்க் இல்ல. ஏன்னா நீங்க யூ ஆர் இன்வெஸ்டிங் யூ ஹார்ட் earned மணி அண்ட் யூ ஆர் நாட் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ். வாட் இஸ் தட்? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ வேணும்னா இஃப் யூ கமெண்ட், அது ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட்டா ஐ வில் ட்ரை டு மேக் அ ஃபுல் வீடியோ ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். அட்லீஸ்ட் ஃபியூ பீப்புள் கமெண்ட் பண்ணாங்க, பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்டுடைய பேசிக்ஸ் எவ்ரி திங் ஐ ஹேட் டு கவர். அது கம்ப்ளீட்டா சில பிளேலிஸ்ட்ல கூட ஐ கேன் மேக்ல. ஸோ இஃப் யூ டெல் ஐ வில் வி வில் ட்ரை டு லேர்ன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதாவது நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் தென் சில இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ்லாம் கூட இருக்கு. ஸ்டாக்ஸ்ல சூஸ் பண்ணும்போது ரேஷியோஸ் இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குல்ல நம்ம நோட் பண்றதுக்கு. அதை வி வில் ட்ரை டு கவர் திஸ் ஒன். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பாதி பேர்கிட்ட இது இருக்கவே இருக்காது. இம்பேஷன்ஸ் இருக்கும் எல்லாரும். பாதி பேர்கிட்ட இதுதான் இருக்கும். சாரி, இம்பேஷன்ஸ். அதாவது
நான் 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 நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது கண்டினியூஸா 2-3 மந்த்ஸ் வந்து மார்க்கெட் கீழ போச்சுன்னு வச்சுக்கோங்க. பீப்புள் உடனே வந்து அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா, அதாவது எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் உடைய நம்பர் இந்த மந்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஐபி ஸ்டாப் பண்றது ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்போ வாட் டு யூ திங்க்? பீப்புள் லேக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் வாட்? ஐ டோன்ட் நோ. சி, அதாவது நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து காஸ்ட்லியா கிடைச்சாதான் நான் வாங்குவேன், அதாவது அது ரேட் கம்மியா கிடைச்சா நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா, அது இன்டெலிஜென்ஸா இல்ல தட் இஸ் ஃபூலிஷ்னஸா? சி, அதாவது இப்போ ஒரு பொருளுடைய வேல்யூ வந்து 500 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்க்கு கிடைக்குது. திடீர்னுட்டு அதோடைய பிரைஸ் 100 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ நீங்க அதை வாங்குவீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிறதே போதும், நான் வித்துடுறேன், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக் ஸ்டெப் எடுப்பீங்களா? நோ, ரைட். பிகாஸ் அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்மால் டேர்ம்ல இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், பட் லாங் டேர்ம்ல இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. கரெக்டா? ஸோ எஸ்ஐபி வந்து ஒரு ஸ்லோ குக்கர் மாதிரி. அன்டில் யூ கிவ் த டைம், you won't see the returns. So this is very important, you have to understand. Okay, நம்மளுடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன இருக்கும் எப்பயுமே? ஓகே, எஸ்ஐபில எஸ்ஐபின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு, இன்வெஸ்ட் பண்ணுன்றதும் தெரிஞ்சிச்சு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும், ரைட்டா? அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் இருக்கு ஃபினான்ஸ்ல, நான் அதையும் சொல்றேன். அதாவது 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை பத்தி நிறைய ஆர்டிகல் இருக்கு, யூ கேன் ரீட், பட் லெட் மீ டெல் யூ சிம்பிளி. அதாவது லெட்ஸ் சே யூ ஏர்ன் சம் எக்ஸ் அமௌண்ட், உங்களுடைய மந்த்லி சேலரி சம் எக்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல, யூ ஜஸ்ட் கால்குலேட். அதாவது 50% இருக்குல்ல, உங்க 50% ஆஃப் யர் மந்த்லி சேலரி வந்து உங்களுடைய நீட்ஸுக்கு நீங்க அலோகேட் பண்ணும். 50% உங்களுடைய நீட்ஸுக்கு. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. 50% ஆஃப் த சேலரி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுல 30% வந்து வாண்ட்ஸுக்கு. ஓகேவா? வாட் எவர், அதாவது நீங்க மூவிஸ் போறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் பேர்லேயே கிளியரா இருக்கு. ஸோ ஐ கெஸ் டோன்ட் எக்ஸ்பிளனேஷன் தனியாக தேவைப்படாது. அண்ட் 20% ஆஃப் உங்க மந்த்லி இன்கம் இருக்குல்ல, அதுதான் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோனா இருக்கலாம், அதோடைய அதை கரெக்டா நீங்க 50% இது, 30% வாண்ட்ஸுக்கு, 20% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இஃப் யூ அலோகேட், தென் இது வந்துட்டு இட் வில் மேக் மேஜிக் ஓவர் த லாங் ரன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். இப்போ நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு எஸ்ஐபி எக்ஸாம்பிள் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் சே ஒரு பர்சன் வந்துட்டு 5,000 இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல, வாட் எவர் இட் இஸ். அவரு இப்போ அவருடைய ஏஜ் வந்து 25 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு, ஓகே நான் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. 16 எவ்வளோ? 35, 45, 55, 60, 35 இயர்ஸ். கரெக்டா? ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து 12%ல இருந்து 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா நான் ஒரு 15% ரிட்டர்ன்ஸை நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை நான் எஸ்ஐபி கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது நீங்களே சைட்ல பாருங்க. 5 crores. கரெக்டாக நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ 5.7 சம்திங் இருக்குது, 5.7 crores, ரைட்? ஸோ நான் இனிஷியல்ல சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங் இதுல இருக்கு. என்னது? 5,000னா அவர் 60 வயசு வரைக்குமே இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் எந்த சேஞ்சும் பண்ணாம இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போ அவர் மந்த்லி இயர்லி அவர் 1% இன்க்ரீஸ் பண்ணாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிட்டர்ன்ஸே சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ இது ஒன் ஆஃப் த சிம்பிள் எக்ஸாம்பிள். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கணுமா? ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். லெட்ஸ் சே பர்சன் ஏ, ஓகேவா, அண்ட் பர்சன் பி. பர்சன் ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு அட் தி ஏஜ் ஆஃப் 25. ஓகே, 5,000 ருபீஸ் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு 10 இயர்ஸுக்கு இவர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறாரு. 10 இயர்ஸுக்கு அவர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எதுவும் வித்ட்ரா பண்ணல. அவருடைய 35 இயர்ஸ்ல அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு, எதுவுமே வித்ட்ரா பண்ணல. இது அப்படியே 55 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணார் பாத்தீங்களா, 10 இயர்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு 55 இயர்ஸ் வரைக்கும். அவர் அதுக்கப்புறம் அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 55 இயர்ஸ்ல இவர் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிருப்பாரு? எனி கெஸ்? ஓகே, அப்படியே இருக்கட்டும். பர்சன் பி அட் தி ஏஜ் ஆஃப் 35 அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 5,000 அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரியே அவருடைய 55 இயர்ஸ் வரைக்கும்
அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஓகே, இவர் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணுவாரு? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சதுல? 25 இயர்ஸ்ல இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு 5000. 10 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாரு, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எதுவும் எடுக்கல, எதுவும் வித்ட்ரா எல்லாம் பண்ணல, அப்படியே விட்டுட்டாரு. 55 வயசு வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவர் எவ்வளவு மேக் பண்ணுவாரு? 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாரு அண்ட் 20 இயர்ஸ் அப்படியே விட்டுட்டாரு. இவரு 35 இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு, 5000 இன்வெஸ்ட் பண்ணாரு அண்ட் தென் 55 20 இயர்ஸ் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ யார் அதிகமான ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணுவாங்க? எனி கெஸ்? ஜஸ்ட் நீங்க சும்மா ஒரு வைல்ட் கெஸ் கூட வைங்க. பர்சன் ஏவா பர்சன் பியா? டு யுவர் சர்ப்ரைஸ், பர்சன் ஏ தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் மேக் பண்ணாரு. நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன், சைட்ல நான் சார்ட் ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க ஹவு மச் ஈச் பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸா. ஸோ பர்சன் ஏ 1 crore கிட்ட ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காரு, வேற பர்சன் பி just 46 lakhs தான் earn பண்ணிருக்காரு, which is 0.4 crores. How? What? இதுல நீங்க என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்கு? கொஸ்டின்ஸ் கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். என்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்கு? See, person A started early, right? இது ஒரு இம்பார்ட்டன்டான திங். அண்ட் he gave lot of time for compounding. 10 years இன்வெஸ்ட் பண்ணார், அப்புறம் நிறுத்திட்டாரு. அவருதான் இன்னும் 20 years அப்படியே தானே இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 20 plus 10 30 years அவர் மணி இன்வெஸ்டடா இருந்தது. ஸோ கம்பவுண்டிங் ஹாஸ் லாட் ஆஃப் டைம், ரைட்? பட் இங்க என்னது 20 years. ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்? வாட் இஸ் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் வெப்பன் இன் இன்வெஸ்டிங்? மணி? நோ, டைம். யுவர் கிரேட்டஸ்ட் வெப்பன் இன் இன்வெஸ்டிங் இஸ் டைம். ஹவு மச் டைம் யூ ஆர் கிவிங், தட் மேக்ஸ் த மேஜிக். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்டிங்ல வாட் ஐம் ட்ரைங் டு சே இதுதான். So yes, so finally I have covered all the important things about SIP. So suppose உங்களுக்கு ஏதாச்சும் questions இருந்ததுன்னா you just comment it down. அப்படி இல்லைன்னா நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை சர்ச் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதாவது ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்படின்னா என்ன? ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, யூ வில் கெட் டு நோ அண்ட் தென் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஸோ தட் ஐ நோ தட் பீப்புள் ஆர் லர்னிங். ஓகே, ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் என்னோட எல்லா வீடியோ முடிக்கும் போது ஒரு சின்ன கோட்டோட நான் முடிப்பேன். ஸோ லெட் மீ டெல் சம்திங். அதாவது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராவர்ப், அதாவது the best time to plant a tree was 20 years ago and the second best time is now. Thanks for watching.